எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உறவுகளில் ஃப்ரிக்ஷன் என்ன செய்யலாம். ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்காரு. அவங்க மனைவிக்கு, அந்த பையனோட மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு. பார்த்துக்கிறதுக்காக அம்மாவோட உதவிக்காக அம்மாவையும் வர சொல்றாரு. அம்மா கிளம்பி போகிறாங்க. இந்த சகோதரி அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷாக் என்னென்னா, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது மருமகளுடைய அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே அவங்க ஒரு 8 மாசமாக இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, சம்மந்தி அங்கே இருக்காங்க ஏற்கனவே, அது இவங்களுக்கு தெரியாது. பையனும் சொல்லலை. பையனுக்கு அம்மாவோட உதவி தேவைன்றதால கூப்பிட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தனித்தனி ரூம்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு தனியாக இருக்குது, அந்த சம்பந்தங்களுக்கு தனி ரூம் இருக்குது, எல்லாம். அது ஆனால் ஒரே இப்போ ஒரு 6 மாதத்துக்கு இவங்க அங்கே இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன செட் ஆகலைன்னா, அந்த சம்பந்திங்களும் இவங்களும் ஒரே வீட்டில் இருக்கிற அந்த ஒரு நிகழ்வு அவங்களுக்கு செட் ஆகலை. இவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஸ்டைலே இருக்கும்ல, வர வர மாறும் இல்லையா. அதாவது இப்போ பொதுவாக நம்ம சில பேர் என்ன பண்ணணும்னா, சாப்பிட்ட உடனே தட்டெல்லாம் நம்மளே கழுவி வச்சுருவோம். சில பேர் என்ன சாப்பிட்டு தட்டில் கொண்டு போய் இந்த இதில் போட்டுருவாங்க, வாஷ் பேசினில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வேறு யாராவது கழுவுவாங்க, இல்லாட்டி வேலைக்காரங்க கழுவாங்க, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இவங்க ஒரு ரொம்ப டிசிப்ளின்டு, ஏன்னா இவங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. அவங்க அப்படி கிடையாது. அவங்க எனக்கு என்ன ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா, இது என்ன புதுசாக இருக்குது கார்மிக் அக்கௌண்ட்டு, சம்பந்திங்களுடைய கார்மிக் அக்கௌண்ட்லாம் எனக்கு முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் புரியுது என்னன்னா, இந்த அம்மா சொந்த பையன்கிட்டயே அவ்வளோ க்ளீனாக பேசுறது இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்களோட பையனோட மாமனார் மாமியார்லாம் ஒரு 8 மாசமா அங்கே இருக்காங்கன்றதே இந்த அம்மாவுக்கு தெரியல, கிளம்பி போகிற வரைக்கும். அது பையன் ஒன்றுனே சொல்லாமல் இருக்காரா, இல்லை இவங்க பேசாமல் இருந்தாங்களா, ஒன்றுமே புரியல. ஸோ இது என்ன பிரதர், இது கார்மிக் அக்கௌண்டா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான விடை தான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது கார்மிக் அக்கௌண்ட் தான். ஒரே டைமில் 2 பேரும் இருக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் பொதுவாக, ஓகே. ஒரு மருமகன் மாமனார் வீட்டுக்கு போவார், போயிட்டு வந்துடுவார். அங்கேயே டேரா போடுறது ரொம்ப கம்மி, அபூர்வம் தான். இப்போ நான்லாம் என் மாமனார் வீட்டுக்கெல்லாம் போகிறேன்னா தங்குறதெல்லாம் எனக்கு கல்யாணம் 23 வருஷம் ஆயிருக்கு. அவங்க வீட்டில் நான் மொத்தமே ஒரு 3-4 வாட்டி தான் தங்கியிருக்கேன். ஓகே, டோட்டலாக கல்யாணம் ஆன புதுசு தங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப அபூர்வமாக தேவைப்படும் போது மட்டும் ஒரு ஓவர் நைட் ஸ்டே பண்ணியிருக்கேன். அது மாதிரி தங்கினதே கிடையாது. அதே மாதிரி இந்த மாமனார்ன்றவர் மருமகன் வீட்டில் போய் தங்குறது அப்படின்றது ரொம்ப அபூர்வம். பொதுவாக எல்லா ஃபேமிலி செட்டப்லையும் அப்படி தான் இருக்குது. எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி 2 சம்பந்திங்களும் ஒரே வீட்டில் தங்குற மாதிரி ஒரு நிகழ்வுகள் வர்றதும் ரொம்ப கம்மி தான், ஓகேவா. அதுவும் நடக்காது. இந்த வீட்டில் அந்த பொண்ணோடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அது வந்திருக்காங்கன்றது இந்த அம்மா அங்கே அந்த டைமுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க. பாருங்களேன், எப்போவுமே எது ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கான்னா, பொண்ணுக்கு டெலிவரி ஆகிருக்குன்னா அது யார் நல்லா பார்த்துப்பாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் நல்லா பார்த்துக்க முடியும், பையனோட அப்பா அம்மா கிடையாது. இது நேச்சரோட டிசைன். இப்போது என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எங்கள் அப்பா என் குழந்தைங்க கூட ரொம்ப க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் அக்கா இருக்காங்க, அக்காவோட பசங்க மேலே தான் பயங்கர க்ளோஸ். இது இயற்கையோட டிசைன். நான் எங்கள் அப்பாவை குறை சொல்ல, எங்கள் அம்மாவை குறை சொல்ல, இப்படி தான் இருக்கும். அதாவது அப்பா அம்மாவுக்கு எங்கள் குழந்தை மேலே பாசமே இல்லைன்னு இல்லை, அந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக எங்கே இருக்கும்னா பொண்ணு பசங்க கிட்ட தான் இருக்கும். இது இப்படி தான். இப்போ என் பசங்க மேலே பயங்கர பாசம் வச்சுக்கிறது யாருன்னா என் ஒய்ஃபோட அப்பா அம்மா தான், எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இது நேச்சரோட டிசைன். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், பையன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் எப்படிப்பா பார்த்தேன், டெலிவரியில் எப்படி பார்த்தேன், இதெல்லாம் கேட்டிருந்தா அந்த பதில் வந்திருக்கும். இந்த மாதிரி மாமனார் மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, சொல்லியிருக்கணும்னா 8 மாதமாக இருக்காங்க அப்படின்னா இனி கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஏன்னா குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அது இந்த உதவி தேவைப்படும், அதற்கு அவங்க தேவைப்படுவாங்க. அது முடிஞ்சு இவங்க கிளம்பி வந்த உடனே இவங்க போய் சேவைக்கு போயிருந்துருக்கலாம். 2 பேரும் ஒரே டைமில் அவங்க பையன் கூப்பிட்டது ஏன் அப்படின்னு தெரியல. ஓகே, சரி போயாச்சு, இப்போ அங்கே இருக்காங்க, என்ன பண்ணணும். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ராஜயோகி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராஜயோகிகளுக்கு தான் பல விஷயங்கள் தெரியும். அப்படின்னு என்ன, ராஜயோகம் சொல்கிற பல விஷயங்கள் தெரியும். அவங்க இன்றைக்கும் லௌகிக வாழ்க்கை தான் வாழ்ந்துனுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்க வேண்டியது நம்ம தான், அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்களா, போங்க யோகா பண்ணுங்க, நினைவு பண்ணுங்க, ஓகே.
கீழே வாங்க, குழந்தையோட பிறந்திருக்க குழந்தைய பார்த்துக்க தானே கூப்பிட்டாங்க, அந்த குழந்தை கூட ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்ககிட்டயே பேசிக்கங்க. இந்த டைமுக்கு நான் வரேன், இந்த டைம் வரைக்கும் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், பாக்கி டைம் நீங்கள் பாருங்கள். அது மாதிரி பேசிக்கங்க. ஒரே டைமில் 4 பேர் ஒரே டைமில் ஒரு குழந்தைய பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், இந்த ரிஃப்ளெக்ஷன் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஓகே, இதில் இந்த பையன் பண்ணுற ரோலும் பார்த்துக்கணும். அதாவது மாமனார் மாமியார் சொந்த அம்மா அப்பா எல்லாம் ஒரே டைமில் ஒரு வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது கூட அவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணலை. ஏன் இந்த தம்பி அப்படி பண்ணாரு அப்படின்றது எனக்கு புரியல. ஓகேவா? ஸோ இது கார்மிக் அக்கௌண்ட்டா அப்படின்னு கேட்டால் கார்மிக் அக்கௌண்ட் தான். நம்ம எல்லாரும் கார்மிக் அக்கௌண்ட்டை முடிச்சு தான் ஆகணும். அது இப்போ இவங்க போய் வெளிநாட்டில் போய் சம்பந்திங்களோட கார்மிக் அக்கௌண்ட் முடிக்க வேண்டி இருக்கு ஆனால் முடிக்க வேண்டியதுதான். ஆனால் இவங்க வந்து பொதுவாக பேசுகிறது வரைக்கும் கொஞ்சம் பக்குவமான ஆத்மா தான், ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஆத்மா தான். ஆனால் இது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, பையன் மறைச்சிட்டாரு, சொல்லியிருந்திருக்கலாம், அவங்க வந்திருக்காங்க ஏற்கனவே இருக்காங்கன்னு சொன்னால் நான் இந்த டைமே போயிருக்க மாட்டேன், இவங்கெல்லாம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் நான் போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரியா? ஸோ ட்ராமாவே கார்மிக் அக்கௌண்ட் தான். அது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், ஒருத்தர் வந்து பிறந்திருக்காரு, கடைசி வரைக்கும் பேச்சுலராக போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய கார்மிக் அக்கௌண்ட்லாம் முடிஞ்சிச்சு. அவருக்கு மனைவி குழந்தைகள் இந்த கார்மிக் அக்கௌண்ட்லாம் முடிஞ்சதுனால தான் இந்த வாட்டி பேச்சுலராக பிறந்து பேச்சுலராக சரி ஓட ட்ராமாவோட கடைசியில் இருக்கும். ஓகேவா? இதான் கடைசி பிரிவு சங்கமத்திலே. சில பேர் என்ன பண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்க, கணவன் மனைவியாக இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்காது. அப்படின்னா கணவன் மனைவின்ற கார்மிக் அக்கௌண்ட் இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. குழந்தைன்னு ஒரு கார்மிக் அக்கௌண்ட் இல்லாதனால இவங்களுக்கு குழந்தை இல்லை. இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கெல்லாம் பாருங்களேன், கணவன், எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன, இது ஒரு கார்மிக் அக்கௌண்ட் இருக்குது, இனியும் முடிக்க வேண்டியிருக்கு, நான் முடிச்சுட்ருக்கேன். இது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? அதில் பேச்சுலராக வாழ்கிறேன், ஏன் குடும்பம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது, குடும்பத்தில் இருக்க நான் ஏன் பேச்சுலராக இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. கல்யாணம் குழந்தை இல்லைன்னா சரி ஓகே, நான் கார்மிக் அக்கௌண்ட் போன பிரிவிலே முடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படணும். இருக்கிறதுல சந்தோஷப்படணும். அப்புறம் எந்த ஃப்ரிக்ஷனும் வராத மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நடவடிக்கை அந்த மாதிரி வச்சுக்கணும். சும்மா பாருங்களேன், அது 2வது விஷயம் பாருங்க. இந்த அம்மா வருத்தப்படுறது வந்து சொந்தம் சாப்பிட்ட பிள்ளைகிட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தாங்க இருப்பாங்க, நம்மள மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜயோகிகளே பாருங்களேன், சில பேரோட முயற்சி 9 லட்சத்தில் வர மாதிரி இருக்கும், சில பேரோட முயற்சி திரேதால கடைசியில் வந்தால் போதும் மாதிரியே தான் இருக்கும். ஏன் இவர் இப்படி இருக்காரு, இறைவனை தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் அப்படி வேலை பண்ண மாட்டாரு, ஏன் ஒரு வாணி படிக்க மாட்டாரு, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண மாட்டாரு, சேவ் இப்படி நீங்கள் ஆதங்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ட்ராமா, அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த புரிதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் நல்லது. ஓகேவா? நம்ம ஒரு புது ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணாமல் இருந்தால் போதும். பரவாயில்ல, கை இப்படி தட்டினா தான் சவுண்டு வரும், கரெக்டாக? இப்படி வந்துன்னா என்ன தான் ஆட்டினாலும் சவுண்டு வராது. அதே மாதிரி நம்ம போய் எந்த ஒரு கழகத்துலேயும் போய் சேரலன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரியா? பொதுவாக இந்த அம்மா வந்து என்ன தெரிஞ்சு ரொம்ப மெச்சூர்ட் சோல், அதனால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க, இந்த கார்மிக் அக்கௌண்ட்டை முடிச்சுடுவாங்க. என்ன சொல்ல, ஒரு 6 மாதம் நான் பல கட்சி அங்கே இருக்க வேண்டியிருக்கு பிரதர். நான் சொன்னேன், ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? பேர பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், பையன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும், அப்படி யோசிங்க, பாசிட்டிவாகவே சிந்திங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சகோதரிக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த சூழ்நிலை ஒரு 6 மாதம் எப்படி கடந்து போகலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சில தகவல். ஒன்று, நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த இந்தியாவில் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து பஹல்காமில் தீவிரவாதிகள் 4 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்து 26 பேரை கொண்டுட்டாங்க. ஒரு கொடூரமான முறையில் கொண்டாங்க. அதுக்கு இந்தியா எப்போ திருப்படிக்கும் பேசிட்டே இருந்தோம். அது திரும்ப அடிச்சிட்டாங்க. 9 டெரர் கேம்ப்ஸை வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேயும் அடிச்சிருக்காங்க. பிளான் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச நியூஸ். ஓகேவா? இனிமேல் அடுத்த நாள் பார்க்கும்போது நிறைய நியூஸஸ்லாம் மாறும். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் எதெல்லாம் வருதோ நான் அதை அப்பப்போ சொல்கிறேன். அடுத்தது, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு 12th படிக்கிற பசங்களுக்கு ரிசல்ட் வருது. ஸோ என் பசங்க 2 பேர் டியூன் குழந்தைங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க ரிசல்ட் இன்றைக்கி வரும். நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் எனக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 12th எழுதின எல்லா குழந்தைங்களும் சிறப்பாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த குழந்தைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ, என்ன காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வேண்டிப்போம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுலேருந்தே பைசா தேவைப்படுது. ஓகே, ஒரு காலேஜும் வந்து 500 1000 இருக்கும். ஸோ நான் நாளைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போடணும். ஏன்னா அதுலேருந்து எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கணும், அதுக்காக அது போடணும். ஸோ அது பார்க்கணும். அப்புறம் காலேஜ் ஃபீஸ் ரெடி பண்ணணும். இதெல்லாம் பெரிய சேலஞ்ச் இருக்குது. இன்றைக்கி நமக்கு வந்து பிளாங்காக இருக்குது, என்ன நடக்கும் தெரியாது. ட்ராமா அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு 15 வருஷமாக.
பட் எல்கேஜிலேருந்து 12th முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அது எப்படி முடிச்சாங்கன்னு தெரியல, முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி காலேஜும் முடிப்பாங்க. ஸோ இப்போ உதவிகள் தேவைப்படுது, பார்க்கலாம் எங்கேருந்தெல்லாம் உதவி வருதுன்னு தெரியல. வரும். நான் அப்படி அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து யூடியூப்பில் வந்து எல்லாரையும் என்னோட சகோதர சகோதரிகள் நினைக்கிறதுனால, புரிஞ்சுக்கிறதுனால தான் நான் ஒரு டெவலப்மெண்ட்டும் இங்கே யூடியூப்லேயும் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.